ஒரு பழைய சுடுகாடு. அதுக்கு பக்கத்தில் சிறிய சாமுண்டி அம்மன் சன்னதி இருந்தது. நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு அந்த சுடுகாடு வழியா யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்தது. முரளி என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு பேய், சாமி மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் நண்பர்களிடம், நான் இன்னைக்கு இரவு 12 மணிக்கு சுடுகாடு வழியா போய் வீடியோ எடுத்து வர்றேன்னு சொன்னான். அவங்க எல்லாரும் போகாதன்னு தடுத்தாங்க. ஆனா அவன் அவங்க பேச்ச கேட்காம போனான். அண்ணா, இரவு 12 மணி, சுடுகாடு முழுவதும் ஒரே அமைதி. பழைய எரிந்த மரத்தூள் வாசனை. திடீர்னு ஒரு சாம்பல் குவியல் மெதுவா சிவப்பா ஜொலிக்க ஆரம்பிச்சது. காற்றே இல்ல. ஆனா அருகில் இருந்த வேப்ப மரம் அருகில் காலடி சத்தம் கேட்டது. முரளி நடந்துகிட்டே இருந்தான். அவனுக்கு பின்னால காலடி சத்தம். திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் நடந்தான். மீண்டும் சத்தம். இந்த தடவை நெருக்கமா சாமுண்டி அம்மன் சன்னதி வாசல் அடைந்தான். உள்ளே தீபம் எரியுது. ஆனா அந்த நாள் யாரும் தீபம் ஏத்தல. அவன் சிரிச்சான். யாரோ பிராங்க் பண்றாங்கன்னு. அந்த நிமிஷம் திடீர்னு காற்று சூடாயிட்டது. அம்மன் சிலை கண்கள் சிவப்பு தீ மாதிரி பிரகாசம். முரளி கை நடுங்க ஆரம்பிச்சது. ஒரு பெண் குரல். ஆனா சத்தம் முழுக்க சுடுகாடு முழங்கியது. இது விளையாட்டில்ல, உயிர் இருக்கும் இடம். அவன் ஓட முயற்சி பண்ணினான். ஆனா கால்கள் அசையல. அவன் கண் முன்னாடி ஒரு கணம். அம்மன் உக்கிர ரூபம். கையில் திரிசூலம், கழுத்தில் மாலைகள். பின்னால தீ. காலையில் ஊர் மக்கள் போய் பார்த்தாங்க. முரளி கோவில் சன்னதி வாசல் அருகே மயங்கி கிடந்தான். அவன் நெற்றியில் பெரிய திருநீரு, கையில் சாம்பல். அவன் ஒரே வார்த்தை சொன்னான், அங்க உயிர் இருக்கு. அதன் பிறகு அவன் அந்த சுடுகாடை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சான். ஆண்டுதோறும் தீபம் ஏற்றி வழிபட ஆரம்பிச்சான். ஊர்ல இன்னும் சொல்லுவாங்க, சாமுண்டி அம்மன் பயம் காட்ட மாட்டாங்க, அவங்க இருப்பதை உணர வைப்பாங்க.